நீங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. திமுக அதிமுக என்ன செய்வாங்க, இது பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே. ஆனா நான் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சியா மாறிவிட்டது 2026 சட்டமன்ற தேர்தல். அதான் நாங்கெல்லாம் வெளியேறினதுக்கு காரணம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி அவர்களின் பாரதிய ஜனதா கட்சியாக மாறிவிட்டது. 2024 மதிப்புக்குரிய அண்ணாமலை IPS அவர்களின் தலைமையில் பாரத பிரதமரின் புனிதமான திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து கூறுவதற்காக எண் மக்கள் என்ற நடைபயணத்தை துணிச்சலாக மேற்கொண்டு ஒவ்வொரு சட்டமன்றமாக சென்று வந்தார். பலாயிரக்கணக்கான பொதுமக்கள் அவரை வரவேற்று ஆழத்தி எடுத்தார்கள். அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்பற்றமும் கிடையாது. அண்ணாமலை IPS அவர்களுக்கு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய தொழிலதிபர் மகன் கிடையாது, முன்னாள் முதலமைச்சருடைய வாரிசு கிடையாது, திரைப்பட நடிகர் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மனிதனுக்கு அதிமுகவுக்கும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவுக்கும் நிகராக 74 சட்டமன்றத்தில் 2வது இடத்துக்கு வந்தோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மதுரை போன்ற மாவட்டங்களில் 22% வாக்கு வங்கியை உயர்த்தினோம். இப்படி உயர்த்தி தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்று இங்க தமிழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமரும் என்று கருத்துகள் நிலவியது. அப்படி நிலவி கொண்டிருந்த புனிதமான நேரத்திலே 40 லட்சம் தொண்டர்கள், நாங்கள்லாம் 40 லட்சம் தொண்டர்களும் இரவும் பகலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பாரத பிரதமருடைய கரத்தை வெளிப்படுத்த நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அவங்களுடைய சுய லாபத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவரை மாற்று கட்சியின் வேண்டுதலுக்காக வகுத்து பிள்ளைக்காரியை வெட்டி பலி கொடுத்த மாதிரி வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரை மாற்றிவிட்டு புதிதாக ஒரு தலைவரை நியமனம் செய்தார்கள். அந்த தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களின் மறுபக்கமாக தான் செயல்பட்டார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்துக்காகவோ கொள்கைக்காகவோ தொண்டர்களுடைய கருத்தை அவர் ஒரு நாள் கூட தொலைபேசி அழைப்பு எடுத்து அவர் தொண்டர்களின் கருத்தை கேட்டதே கிடையாது. இன்னைக்கு இந்த மீடியா வாயில நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்ப எங்களை விமர்சனம் பண்றாங்களோ வாழ்த்துறாங்களோ தெரியாது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ. இப்ப எங்க அண்ணன் நயனார் நாகேந்திரனுக்கு நீங்க போன் தொலைபேசியில் அடிங்க, உங்க போனை எடுத்துட்டாருன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரேன். அப்ப 167 பேர் இந்த இயக்கம் தமிழகத்திலே வளர வேண்டும் என்று உயிர் தியாகம் செய்து பெற்ற இயக்கம், வளர்ந்து வந்த இயக்கம். 7 மாநில தலைவருக்கு கீழே நாங்க பயணிச்சிருக்கின்றோம். 7 மாநில தலைவருக்கு கீழே பயணிக்கும் பொழுது 3% 4% மேல நாங்க முன்னேற்றத்தை கொடுக்க முடியவில்லை. ஆனால் அப்ப கூட நாங்க வருத்தப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கமே ஜெயிக்க முடியலையே, வெற்றி பெற முடியலையே நாங்க வருத்தப்பட, ஏன்னா சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வளர்ந்து வந்து 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோம் என்ற சூழலிலே யாருதோட தூண்டுதலோ என்ன சாவமோ என்ன பாவமோ தமிழகத்தில் மட்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி எதற்காக எடப்பாடியிடம் போய் மண்டியிட்டார்கள், எடப்பாடியிடம் போய் விலை போனார்கள் எனக்கு தெரியவில்லை. சரி, அதையும் பொறுத்து கொண்டோம், நாங்கள் அதையும் பொறுத்து கொண்டோம். இந்த சமூகத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் கட்சியோட சித்தாந்தத்துக்காகவும் அதையும் பொறுத்து கொண்டு பயணம் மேற்கொண்டோம். இன்னைக்கு முறையாக 80 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தலைமையில். எடப்பாடி ஐயா அவர்களுடைய தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட 1 கோடி வாக்குகள் பெற்றிருந்தது. அந்த விகிதாசார பிரகாரம் தொகுதி பங்கீடு பெற்றிருந்தால் எந்த எதிர்பார்ப்பின்றி உழைத்துக் கொண்டிருந்த இந்த இப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதையும் மறைத்து யாருடைய கன்சல்டிங் கிடையாது. ராஷ்டிரியம் சுயம்சேவர் ஏகாத்மா மாணவ தரிசனம் பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைவருக்கும் அனைத்தும் சுழற்சி முறையில் கொடுக்கப்படும். தலைவர்கள் மண்டல் தலைவரிலிருந்து மாவட்ட தலைவர், மாநில தலைவர், தேசிய தலைவர், கிளை தலைவர், இந்த 5 பேருக்கு தான் இந்த கட்சியில எலெக்டட் தலைவர்கள். அப்புறம் நியமனம். இந்த 5 பேர்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கருத்து கேட்பார்கள். ஆனால் அங்க போன உடனே அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அரசியல் பின்பலம், அரசியல் அனுபவம், அரசியலுடைய விவரமே தெரியாத தலைவர்களை தலைவராக நியமித்தார்கள். அதுவும் இந்த தேர்தலில் படுதோல்விக்கு ஒரு காரணம். பல முறை பல்வேறு உதவிகள் மாநிலமும் தேசியமும் பண்ணி பல்வேறு கூட்டங்கள் நடத்துவதற்காக தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் என்று மேற்கொண்டோம். மதிப்புக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் அந்த குழுவில் நாங்கள் 8 பேர் குழுவில் நாங்கள் இருந்தோம். அந்த 5 பேர் குழு தான் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குழுவில் இருந்தவங்க தான் இங்க உட்கார்றோம். நாங்க பயணம் மேற்கொண்டு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டம்,
10,000 நபர்களை அமர வைக்க வேண்டும் என்று நம்ம திட்டமிட்டு இருந்தோம். ஒரு சில மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களிலே 1000 நபர்களை கூட அமர வைக்க முடியவில்லை. இந்த தலைமை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற தலைமை. அப்பயே நாங்கள் மேலே முறையிடுகிறோம், உடனடியாக தலைமையை சீர் செய்யுங்க. தமிழகத்திலே திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு தலைமையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே சிறந்த தலைவராக மோடி கொடுத்து கொண்டிருக்கின்றார். புனிதமான ஒரு இயக்கத்தை தமிழகத்திலும் ஆட்சியை மலர செய்ய வேண்டும், மாட்டுங்கள் என்றும் செவி கொடுத்து கேட்கவில்லை. அதற்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொகுதி பங்கெடுக்க சென்றார்கள். யாருக்குமே எந்த ஒரு பரிமாற்றமும் கிடையாது. 27 சட்டமன்ற தொகுதியை வாங்கி கொண்டு வருகிறார்கள். 27 சட்டமன்ற தொகுதியை வாங்கி கொண்டு வந்த மறுக்கணமே இந்த இயக்கத்துக்காக எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பயணித்த அத்தனை 40 லட்சம் தொண்டர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய இடி விழுந்து விட்டது. இதுல எதனால ஒரு மாற்றம் வரும்? கிளையில் வேலை பார்த்த ஒரு கிளை தலைவருக்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கும், ஒன்றியத்தில் வேலை பார்த்த ஒன்றிய செயலாளருக்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கும், மாவட்டத்தில் வேலை பார்த்த ஒரு மாவட்ட தலைவருக்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் போட்டியிட்டவர்களே போட்டியிடுவதற்கு மட்டும் தொகுதியை பேசியிருக்கார்கள் என்பது எங்களுக்கு பின்னதான் தெரிய வந்தது. அவர்கள் சென்ற 27 தொகுதியிலே ஒரு சில தொகுதியை தட்டு மற்ற தொகுதி தூரம் படுதோல்வி அடைவோம் என்று தெரியும். அப்பொழுது நாளை கருத்து சொல்கின்றோம், இந்த தொகுதிகளை மாற்றி வாங்குங்கள். இதில் மூவர், இந்த தொகுதி பேச்சுவார்த்தை குழுவில் மூவர் மட்டும் சென்றனாலே தொகுதி வேணாம் வந்திருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அந்த மூவர் யாருன்னு கேட்டாங்க. ஒருவர் வாய் பேச முடியாதவர், இன்னொரு கண் தெரியாதவர், இன்னொரு காதுகள் ஆவதர். இந்த 27 பேரை பட்டியலை எடப்பாடி கொடுக்கல தடவி பார்த்துட்டாங்க. ஐயா, இதுல என்ன 1-2 தவிர மற்றதெல்லாம் ஜெயிக்காதையா, இதை மாத்தி கொடுன்னு அவனே கேட்டிருப்பா. ஆனா இங்க எப்படி வாங்கிட்டு வந்து அறிவிச்சீங்க? எப்படி வாங்கி அறிவிச்சீங்க? அப்ப தமிழக பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி பிரிட்டிஷ் பிஜேபியா? என்னுடைய கேள்வி அதான். தமிழக பிஜேபி பிரிட்டிஷ் பிஜேபியா? உன்னுடைய கருத்து உரிமை எங்க? ஜனநாயகம் எங்க? சமூக நீதி எங்க? இந்த இயக்கத்துக்காக எந்த எதிர்பார்ப்பு நான் 27 வருஷம் பயணித்திருக்கின்றேன். நான் மண்டல் பொதுச் செயலாளர், மண்டல் தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்டத்துக்கு புறநகருக்கு 3 முறை தலைவர், மதுரை மாநகருக்கு 2 முறை, 5 முறை தொடர்ச்சியாக மாவட்ட தலைவர். இன்னைக்கு எனக்கு உச்சபட்ச பொறுப்பு கொடுத்திருக்காங்க, மாநிலத்துடைய கூட்டுறவு பிரிவு தலைவர். ஆனா இங்க நான் தலைவரா வரல, சாதாரண தொண்டனாக வந்திருக்கேன், சாதாரண மக்களுடைய உறுப்பினராக வந்திருக்கேன். அண்ணாமலை அண்ணன்ட்ட யாருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அவரே தலைவர் கிடையாது. இந்த இயக்கத்தோட அனைவருமே, நாம் அனைவரும் தலைவர்கள். இந்த இயக்கத்தோட நோக்கம் அதுதான், இந்த நோக்கத்தோட சித்தாந்தம் அதுதான். இப்ப கூட 20 முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய காத்து கொண்டிருக்கின்றார்கள், கதவை தட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? நம்ம நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும், சமூக இயக்கமாக மாற வேண்டும், மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும், தன்னிச்சையாக அவரவர்களாக வந்து உறுப்பினராக இணைய வேண்டும். விசில்கால் உறுப்பினர் என்று இணைத்தால் அதுல ஏதோ பெருமை சேர்ப்பதற்காக 1-2 தவறாக போய்விடும். அதனால் அவரவர்களாக இணையட்டும் சகோதரரே. 50 லட்சம் உறுப்பினர்களை நம் இலக்கை தொட்டவுடன் அரசியல் கட்சியின் என்ற என்ன இலக்கை 6 மாத காலங்களுக்குள் நம் முடிவு செய்து விடுவோம். அதற்கப்புறம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தன்னிச்சையாக 1 கோடி உறுப்பினர்களை நாம் தொடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். இங்கே மலையில் பூத்த காலம் நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு தமிழக அரசாங்கம் மாயையிலே பூத்தி இருக்கின்றது. இந்த மாயையிலே பூத்தின்ற அரசாங்கத்தை வைத்து 30 நாள் நிறைவிலே இன்னைக்கு என்ன ஆகுவாங்க, காரியத்துக்கு எத்தனை நாள் சொல்லுவாங்க? 30 நாள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காரியத்தன்னைக்கு இருட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த 30 நாள்ல இருட்டுல மலியிருச்சு. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உயர்ந்து மதிப்புக்குரிய அண்ணாமலை IPS அவர்களால் முடியும் என்று அத்தனை தமிழக மக்களின் ஜாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு நாங்களும் ஒரு குண்டூசியாக பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை பல்வேறு பொறுப்புகள் கொடுத்து அலங்கரித்துக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கனத்த இதயத்தோடு மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய அணியில் பெருமையோடு பயணித்த நான் இன்றைக்கு பாரதத்தை அவரை நேசித்தாலும் தமிழக மக்களுக்காக அண்ணாமலை IPS அவருடைய கொள்கையை கையில் எடுப்போம் என்பதற்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.